சரண்யா வந்திருக்கேன். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்றத இங்கே வந்து சீலிங் ரொம்ப கம்மி, அதனால் அந்த டெக்கர் லைட்ஸ் மாதிரிலாம் ரொம்ப வந்து போட முடியாது. கிட்ட வந்து ஹாய் ஹாய் ஹாய். இன்னைக்கு vlog நாங்கள் வந்து காலையிலேருந்து வந்து எடுக்கிறோம். இன்னைக்கு சரண்யா வந்திருக்கா. மிட் மார்னிங் சரண்யா வந்திருக்கா. எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். கொண்டு வந்திருக்கேன் வாங்க என்ன கொண்டு வந்திருக்கா? நான் காலையில் சாப்பிடல. சேமியா உப்புமா. என்னோட ஐட்டம் மாவடு. மாவடு மாவடுலாம் மாவடு பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்க. அப்புறம் வந்து இது ஒயிட் ரைஸ். இது வந்து இது இந்த வாங்கி பாத் சொல்லுவாங்கள்ல, இதில் வந்து அவருக்கு கட்டினது போக மிச்சம். வாங்கி பாத்தா? வாங்கி பாத்துன்னா இதான் வாங்கி பாத்துங்கிறது கத்திரிக்காய் சார். எல்லாத்தையும் தூக்கி நாங்கள் மேலே வச்சுடுவோம் துடைக்கும் போது. இல்லை மேலே வைப்போம். வேணாம்ப்பா, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டு. நானே யோகா பண்ணேன். 10 இங்கே பெஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது இது எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு கீழே ஃப்ளாட்டாக வைக்கிட்டு வரலையே வரல. சரி ட்ரை பண்ணுங்க. பிஞ்ச் பண்ணிக்கணும், இங்கே பிடிச்சிக்கணும், மெதுவாக பண்ண. இது எப்படி பண்ணிட்டு சூப்பர். இது வந்து நிக்கில் யூடியூப்பில் ஏதோ ரீல்ஸ் பார்த்து வந்து பண்ணிட்டு இருந்தேன். இது காட்டுமா அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்டேன். அதனால தான் இது வந்து காட்டினேன். நான் வெயிட் லாஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. வெயிட் லாஸ் வந்து அந்த ப்ராசஸ்லேயே தான் நான் வந்திருக்கேன். பட் நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்ன ரொட்டீன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே தான் வந்து அந்த சேஞ்ச் தெரியும். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறா வெயிட் லாஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ச் லாஸ் இருக்கும், அதுக்கப்புறமா தான் நம்பர்ஸ் இருக்கும். நான் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப டிஸ்பிரேட்டாக இருந்தேன். வெயிட் லாஸில் நம்பர்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே தான் வந்து குறையும். பட் நம்ம பாடியில் நிறைய வந்து சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது ரெகுலராக நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து 50 சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணேன். என்னால் மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வந்து 35 வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்மளால் எல்லா நாளுமே அதை வந்து பண்ண முடியாது. இந்த 50ன்றது எல்லா நாளுமே நம்மளால் வந்து இதை டச் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள் நமக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஒரு நாள் வந்து நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், சில நாட்கள் நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்துருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு அந்த மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது. ஒரு நம்பருக்கு மேலே எப்படி பார்க்குறா பாருங்க. ஏன்னா வா வந்து 10 தான் பண்ண முடியும். ஒரு நம்பருக்கு மேலே நம்ம ரொம்ப கொஞ்சம் வருத்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுனா. 15-20 வரைக்கும் பண்ணேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறதுனால நல்லா பண்ண முடியல. ஆனால் சிசேரியன் பண்ணவங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் 2 பேபி சிசேரியன்றதுனால அந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற இடம் இப்படி எப்படினாலுமே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் பண்ணால் வலிக்கும், அந்த பிரிகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு மாதிரி இழுக்கும். அது வந்து சிசேரியன் பண்ணால் தெரியும். எனக்கு நார்மல் தான், அதனால் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து இல்லை. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இன்னைக்கு வந்து 50 பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. 50 பண்ணதுக்கு அப்புறமா 50 பண்ணதை செலிப்ரேட் பண்ணிடுவோமா? செலிப்ரேட் பண்ணி ஏன்னா நான் வந்து ஒரு 45க்கு மேலே போனோடனே எனக்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அந்த நம்பரை வந்து 50 ட்ராப் பண்ணி 50 பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்து பண்ணேன். 49 தானே பண்ணியிருப்பேன். வேறு எக்ஸசைஸ்லாம் இல்லை, வேறு எக்ஸசைஸ்னால் நான் முதல்ல கொஞ்சம் கை கால் தூக்கி ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் வந்து பண்ணிட்டேன். அதுதான் மேஜர்.
அதுதான் மேஜராக பண்ண. அது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ 12 நமக்கு அதில் 12 யோகா போசஸ் வந்து வரும். ஸோ 50 பண்ணுறோம் அப்படின்னா 50 × 12 அவ்வளோ போசஸ் இன்றைக்கி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்படி தான் அதை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு 49 வரைக்கும் கொஞ்சம் 49 வந்து பண்ணிட்டேன். அந்த ஒன்று பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாஸ்ட்டு பண்ணுறது 47 வரைக்கும் பண்ணிட்டேன். அந்த லாஸ்ட்டு 3 வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 50 வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக பண்ணி அதை நான் வந்து முடித்தேன். ஸோ டெய்லி 50 பண்ணுறியா? டெய்லி 50. அதான் நான் சொல்லிட்டேனே, டெய்லி நம்மளால அந்த கவுண்ட்டை வந்து டச் பண்ண முடியாது. 25 பண்ணலாம். 25 என்னால் ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேன். 50ன்றது நமக்கு அன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு, அன்னைக்கு நமக்கு வந்து 2-3 நாள் பண்ணாமல் இருந்தால் அந்த ஒரு வெறியில் பண்ணி. ஆமாம் வெறியில் வந்து பண்ணி நேற்று இன்னைக்கு காம்பன்சேட் பண்ணி. யோகா பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பீரியட்ஸ் இருக்கும்போது பண்ணணும். ஆமாம், பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. ஒரு 4 to 5 days நீங்கள் அப்போ கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 to 4 days கழிச்சு அதை நான் வந்து சர்ச் பண்ணலாமா அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ கூகுளில் வந்து அந்த கிராம்ஸ் இருக்கிற டைமில் வந்து பண்ணாமல் இருக்கிறது, ஏன்னா அது வந்து இன்னும் நமக்கு சிவியர் ஆகிடும் அந்த பெயின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பண்ணக்கூடாதுன்றது தான் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்றதுனால நான் வந்து அந்த 3-4 days அப்படியே விட்டுடுறது. அதுக்கப்புறமா இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா நிறைய பேர் இப்போ வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க வெயிட் லாஸ் பற்றி ஷேர் பண்ணேன். வேறு எதுவுமே நான் பண்ணல, இது மட்டும்தான் நான் பண்ணுறேன். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்லா வந்து சேஞ்ச் தெரியும். ஓகேவா? இதுதான் நான் பண்ணுற எக்ஸசைஸ், வேறு எதுவுமே நான் வந்து பண்ணலை. சரி, இன்றைக்கி அப்படியே நம்ம வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். வந்து அந்த வெயிட் லாஸ் பற்றி ஷேர் பண்ணுறப்போ தெரியாமல் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண வந்து மறந்துட்டேன். சாரி, அது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஃபர்ஸ்ட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஷேர் பண்ணதுனால அது ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு கூட நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த 50 times வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறையா பேர் டெடிக்கேட்டட் வீடியோவாக சூரிய நமஸ்காரம் பற்றி ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இன்னுமே அது வந்து நானுமே ஒரு பிகினர் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் நிறையா இருக்குது, அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சாம்பிராணி டப்பா வந்து ஃபில் பண்ணிடலான்னு சொல்லி இது வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சதுரகிரி சாம்பிராணின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க அதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க போட்டது எல்லாமே நம்ம ஒன்று சர்ச் பண்ணி அதை வந்து நம்ம சாம்பிராணியில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை அவங்க அப்படியே ரெடிமேடாக பவுடர் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதை போட்டு அந்த சாம்பிராணி ஏற்றுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது வந்து நான் திருப்பி ஆர்டர் பண்ணியிருந்தேன். மத்தியானம் வந்து லஞ்சுக்கு நாங்கள் அரைக்கீரை தொகையில் முன்னாடி நாளே வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிடல. சரி, அது நெக்ஸ்ட் டே வந்து அதுதான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு வச்சுருந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டிட்டேன் அது. ஏன்னா அந்த தொகையில் கீரை இதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் பிசைஞ்சு அழகாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஊட்டி விட்டாச்சு. நைட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நான் இருக்கா இல்லையானே வந்து பார்க்கல. பாஸ்தாவே வந்து இல்லை. கடையில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையானது சீஸ் எதுவுமே வந்து இல்லை. ப்ராக்கோலி போட்டு பண்ணலாம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்தது. ரீசெண்டாக வந்து நான் வெஸ்ட் சைட் போயிருந்தேன். கொஞ்சம் ஆஃபர் ஏதோ இருந்துச்சுன்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்க வேண்டியது இருந்ததுன்னு போனேன். பட் அங்கே வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சூப்பராக இருந்தது, நிறையா இருந்தது. இதில் இந்த ஸ்பெகட்டி பாக்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு சேமியாவும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் டின் பாக்ஸ்லாம் வந்து வாங்கினீங்கன்னா ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஏர்டைட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த உடன் லிட் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்தது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த லைட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட் வந்து இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக போட்டோம். இது ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த சென்டரில் வந்து ஒரு நல்ல அழகாக ஒரு லைட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து சீலிங் ரொம்ப கம்மி, அதனால் அந்த டெக்கர் லைட்ஸ் மாதிரிலாம் ரொம்ப வந்து போட முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல சீலிங் பெருசாக இருக்கணும். இன்னுமே கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா தான் அந்த லைட்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா எடுக்கும். இங்கே வந்து எனக்கு எப்படி போடணுன்னா சீலிங்கோடையே இருக்கிற மாதிரி வந்து போடணும். பட் நிறையா அதில் டிஃப்ரெண்ட் லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து போடணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் டேரெக்டாக பாரிஸில் போய்ட்டு ஒரு ஷாப்பில் போய் சூஸ் பண்ணியிருந்தார். நான் போகல. ஆனால் எனக்கு வீடியோ காலில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த லைட் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் வந்து வார்ம் மோடு தான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த மோடு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுலேயே 2-3 லைட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் என்னன்னு எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு வந்து அந்த உடன் ஃபினிஷில் இது வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமா இப்போ தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து அந்த லைட்டு. ஐயோ, இது வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது.
உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் டிசைன் வந்து இதுதான். உட்டில் வந்து இருக்கும். பட் இதுலேயே நம்ம நிறையா வந்து லைட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒயிட் லைட்டு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வார்ம் லைட் வந்து கொடுக்கும். ஃபுல்லாக ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் லைட் கொடுக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுலேயே நம்ம ஒயிட் லைட் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து ரிமோட்டும் வந்து இருக்குது. பட் நம்ம இந்த ஸ்விட்சிலேயே இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்சிலேயே நம்ம மாற்றினோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிம் லைட்டாக வந்து வரும், ரொம்ப ப்ரைட்டாக வேண்டாம் அப்படின்னா. அப்புறம் ஒயிட் லைட் வரும், அதுலேயே கொஞ்சம் ப்ரைட்டு அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறமா இந்த வார்ம் லைட். எனக்கு இந்த ஒயிட் லைட் வார்ம் லைட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்கும். இது வந்து ஹாலுக்கு சூப்பராக அந்த வார்ம் லைட்டு தான் எப்போவுமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வைப்போம். இது வந்து நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்கும். கடைக்கு போயிட்டு பாஸ்தா, அதுக்கப்புறமா வந்து சீஸு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே நான் அந்த பேம்பினோ பிராண்டில் வந்து வாங்குவேன். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு பேக்கெட்டில் பார்க்கும்போது நான் பாட்டிலில் இருந்த பாஸ்தாவும் இந்த கலரும் ஒரே மாதிரியே இருந்ததுன்னு சொல்லிவிட்டு போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி பரவாயில்ல போன்னு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ப்ரொக்கோலி போட்டு நான் எப்படி பண்ணுவேன்றதை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப நாளாக அந்த ரெட்டு சாஸ் மாதிரி வந்து, அதாவது தக்காளி வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு ரெட் சாஸ் மாதிரி ரெடி பண்ணி தான் வந்து பண்ணுவேன். பட் இது ஒரு தடவை பண்ணேன், டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு இதே மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு vlogல மேங்கோ மில்க் ஷேக் வந்து போட்டு காட்டியிருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிளெண்டர் ஜார் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து அகரோலேருந்து ப்ரொஃபஷ்னல் கிரைண்டர்னு வந்து உங்களுக்கு அமேசானில் போட்டிங்கன்னா வந்து வரும். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் அரைக்கிறது அந்த மாதிரிலாம் இதை வந்து பண்ணாமல், ஏன்னா கொஞ்சம் இது வந்து சூடாகும். இது வந்து நீங்கள் ஜூஸுக்கு ஏதாவது நல்ல வந்து ஸ்மூதிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் வந்து பண்ணுறப்போ நமக்கு அந்த பீசஸ்லாம் வந்து ப்ராப்பராக பிளெண்ட் ஆகாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டோன்னே தெரியாமல் அந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிடும். மேங்கோ, இந்த ஆப்பிள், பனானா இதெல்லாம் போட்டு நான் வந்து ஸ்மூதிஸ் பண்ணுறேன். டெய்லி ஈவினிங் வந்து பண்ணுவேன். அதுக்கு வந்து சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அமேசான்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப கம்மி டைம்லேயே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அரைஞ்சிடும். இப்போ பாஸ்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி, அதுலேயே கொஞ்சம் உப்பு, எண்ணெய் போட்டு பாஸ்தா போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். இந்த தடவை நான் வந்து ப்ரொக்கோலி போட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் மாதிரி வந்து பண்ணி அது கொஞ்சம் கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் சாஸ் எல்லாம் ஊற்றி அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து உங்களுக்கு வேறு டேஸ்ட் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் மாதிரி ஸ்பைஸியாக வந்திருக்கும். வேணும்னா எங்கள் ஸ்பைஸ் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பண்ண ஆரம்பித்தோடனே நிக்கிலுக்கும் பிடிச்சிருந்தது. எனக்கு அதை விட எனக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து இப்போது இதுதான் அடிக்கடி வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ப்ரொக்கோலியை வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம். இதுலேயே நீங்கள் கார்ன், மஷ்ரூம் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் ப்ரொக்கோலி வந்து பாஸ்தாவோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் நிக்கிலுக்கும் மட்டும்தான். சரண்யா பசங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க. வீட்டில் யாரும் வந்து பாஸ்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. நானும் நிக்கிலும் தான் வந்து சாப்பிடுவேன். டின்னருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையா பண்ணலான்ட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் போட்டு வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நான் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ், மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வந்து பொடியாக நம்ம வந்து நறுக்கிக்கலாம். பாஸ்தா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த பழசும் புதுசும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருந்தது. பட் டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. நான் வந்து ஒரு பேன் மாதிரி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துடலாம். பாஸ்தாவுக்கு வந்து எப்போவுமே பட்டர், கார்லிக் எல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். பட்டர் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதோட நம்ம கொஞ்சம் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கணும் இல்லையா, பட்டர் மட்டுமே நமக்கு பத்தாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக் வந்து நம்ம சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அந்த பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பட்டரில் வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வாசனை வந்து அடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக வந்து நறுக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம்.
எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம காரப்பொடி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்ப்போம். சில்லி சாஸ் இந்த மாதிரி சாஸ் வந்து நம்ம நிறையா சேர்த்து வந்து பண்ணுவோம், அது நல்லாயிருக்கும். இப்போ நான் தக்காளியும் சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா மஷியாகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ப்ரொக்கோலி நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்தலாம். ப்ரொக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரி வந்து கிடையாது. காலிஃப்ளவர் மாதிரி நீங்கள் பிளான்ச் பண்ணணும்னு கூட வந்து இல்லை, நார்மலாகவே இதை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் வெந்நீரில் வந்து நம்ம சோக் பண்ணி வைக்கலாம். இது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெந்துடும். இப்போ இதுக்கு ஸ்பைசஸ்க்கு நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம வந்து போட போகிறோம். உங்களுக்கு இன்கேஸ் ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுலேயே கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, சில்லி சாஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. இதோடையே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸும் சேர்த்துக்கலாம், செம்மையாக வந்துருக்கும். பட் எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சப்போ அதனால் நான் இது மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் வந்து சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதோட கார்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் கார்ன் வேக வச்சு வதக்கும் போது கொஞ்சம் போட்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சீஸ் எப்படி சேர்ப்பேன் அப்படின்னா, இந்த ஷீட் சீஸ் சொன்னேன் இல்லையா, பாஸ்தா வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இதில் கொஞ்சம் சீஸ்னிங், இட்டாலியன் சீஸ்னிங், மெக்சிகன் சீஸ்னிங்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளோட பாஸ்தாவில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஷீட் சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மேலே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இதை வந்து மூடி வச்சிடணும். இது நான் வந்து இப்போ நானும் நிக்கலும் சாப்பிட்றோன்னா ஆளுக்கு ஒரு சீஸ் அந்த மாதிரி நான் அப்படியே அதை எடுத்துருவேன். அது கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் இருந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் அந்த சீஸ் வந்து நல்லா அப்படியே உருகி செம்ம டேஸ்டியாக வந்து இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து கிச்சன் ஃபுல்லாமே வந்து ஒதுக்கிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். சூப்பரான இன்றைக்கி ஒரு டின்னர் நானும் நிக்கிலும் வந்து சேர்ந்து சாப்பிடுவோம். எப்பயுமே இந்த மாதிரி பாஸ்தாலாம் பண்ணால் தனியாக சாப்பிட மாட்டா, நீயும் வாமான்னு சொல்லி நானும் அவனும் சேர்ந்து தான் வந்து சாப்பிடுவோம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி வேணும், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சீஸ் வந்து நல்லா உருகிடுச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் டின்னர் வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டேன். இந்த பிளேட்டில் தான் எப்போவுமே பாஸ்தா நூடுல்ஸ்லாம் வந்து பண்ணால் இந்த பிளேட்டில் வந்து சாப்பிடுவேன். கரெக்டாக வந்து இருக்கும் அளவு. எனக்கு ஒரு சீஸ் போட்டிருக்கேன், அவனுக்கு ஒன்று வந்து போட்டிருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சூப்பராக டின்னர் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கில் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடுங்க மிஸ்டர் நிக்கில். இந்த தடவை ப்ரொக்கோலி போட்டிருக்கேன் பாரு, நல்லா இருக்கா? சரி.